ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி டாக்குமெண்ட்டு உள்ளதாங்க இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் மொத்த பேரையும் தூக்கி ஜெயிலில் போடாமல் நான் விட மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்காகவும் அவசரப்படாதீங்க, இங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஒரு பக்கம் சோழன் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, இந்த பக்கம் உங்கள் பெரியப்பாவோட சவுண்டு மாதிரி யாரதோ கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அவங்களும் இந்த டாக்குமெண்ட்டை தேடி வந்திருக்கலாம்ல, அந்த வீடெல்லாம் சீல் வச்சுட்டாங்களே, அவங்க எப்படிங்க இங்கே வர முடியும்? அவங்க நினச்சா எல்லாமே ஈஸியாக கூட பண்ணிவிடுவாங்க. ஏற்கனவே அந்த ஜன்னல் வழியை நம்ம செய்யலான்னு நம்ம நினச்சோம்ல, ஒருவேளை அந்த ஜன்னல் வழியாக உள்ளே வந்தால் என்னங்க பண்ணுறது? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நாமளே வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி தான் அவர் வந்து உள்ளேயே போகிறாங்க. இதை எல்லாத்தையும் நிலா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவர் அநாகரிகமாக அடுத்தவங்க அந்த வீட்டுக்குள்ளே போனது, அதுக்கு அடுத்ததாக அந்த டாக்குமெண்ட்டை வீடு ஃபுல்லாக தேடினதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ கிராஃபிக்ஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக சீல் வச்ச வீட்டுக்கெல்லாம் இப்படியெல்லாம் போக போகிறேன்? அந்த வீடு எங்களுடைய வீடு, அந்த வீடு எங்களுடைய வீடுன்னு நாங்கள் கோர்ட்டு மூலமாகவே நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். ஆனால் இவங்க தேவையில்லாமல் எங்கள் மேலே பொய்யான புகார் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனையை பண்ணுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.